பாருங்க, ஒரு நாள் இவராக ஒரு மந்திரி ரதத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பிலிப்பிடம் போய், நீ அந்த ஒரு ரதம் போகிறது, அந்த ரதத்துல ஏறிக்கொள். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஆலோசனை கொடு, அதை விளக்கி கொடு என்று சொன்னே வேகமாக போய் அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டார். அந்த ரதத்தில் அவர் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இதை குறித்து உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று பிலிப்பு கேட்ட பொழுது அந்த மந்திரி சொல்றார், எனக்கு ஒருத்தர் விலக்கி கொடுத்தால் தானே அதனுடைய அர்த்தம் புரியும். உடனே விலக்கி கொடுத்த பின்பு, ஐயா, தண்ணீர் இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன அப்படின்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா என்று பிலிப்பு கேட்கும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை முழு மனதாக விசுவாசிக்கிறேன், அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், அவர்தான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த பூமியில பலியானார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு தடையும் கிடையாது. ஐயோ, அது கண்ண குத்திரும், இது அப்படி செஞ்சிடும், சொந்த வெறுத்துருவாங்க, பட்ட வெறுத்துருவாங்க. ஏன் நீ யாரை பார்த்து வர? இயேசுவை பார்த்து தான் வர, உலகத்தை பார்த்து அல்ல. நீ உலகத்தை பார்த்தா உலகம் உன்னோடு கூட இருக்கும். நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன்னோடு கூட இருப்பார். உலகம் எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, திடக்கொள், உலகத்தின் முடிவு பகுதியும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதே. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்க, முழு மனதாக அவர் ஏற்றுக்கொள்ள, அவருக்காக ஜீவிக்க, ஞானஸ்தானம் எடுக்க எந்த ஒரு தடையும் கிடையாது. மற்ற மனுஷங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி பார்க்கலாம். இல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. சோதனை வரும், கண்ணீர் வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு உன்னை பயமுறுத்தி பார்ப்பாங்க. தடை போடுவதற்காக பிசாசு என்னென்னமோ செய்யலாம். ஆனால் எந்த ஒரு தடையும் இல்லை. நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் தான் போக முடியும். அந்த ஞானஸ்தானம் எடுக்க யாரும் தடை போட முடியாது. உன்னுடைய உரிமை, உனக்கு தேவன் கொடுத்த தனிப்பட்ட உரிமை, அது உனக்கு தேவன் கொடுத்த அடையாளம். அது உனக்கு தேவனுக்கும் உனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கக்கூடிய காரியம். அதனால ஞானஸ்தானம் எடுக்க யாரும் தடை போட முடியாது. யாரும்